என்னடா இது ஒரு வழியா எஸ்ஏஎம் ஹோட்டல் வந்து சேர்ந்தாச்சு. என்னடா இது ஹோட்டலாக வீட்டை அவன் இந்த அட்ரஸ் சொன்னான். இருக்கு பக்கம் சொன்னான். சார் சார் எஸ்ஏஎம் ஹோட்டல் எங்கே இருக்கு? இது போங்க லெஃப்ட் எடுங்க மேலே ஹோட்டல் இருக்கும். மேலையா? அந்த ஹோட்டல் ரொம்ப சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? சரி போய் பாருங்க. அடி இப்படி ஏக்கர் கணக்கில் வச்சுருக்காங்க. போகிறப்ப சார் கீழே ஹோட்டல் கட்டிட்டு மேலே வீடு கட்டியிருக்கோம். பைத்தியக்காரனா போகணும் ஹோட்டலுக்காக. இப்போ நான் மேலே வேலை போகணுமா? அம்மாடியோ முடியல. சாயந்தரமே ஆகிப்போச்சு. வந்து லஞ்ச் சார் வெல்கம் டு ஹோட்டல் சார். வெல்கம். வெயிட்டர் ஓகே சார், வெல்கம் டு அவர் ஹோட்டல் சார். வெல்கம் சார். கொடுங்க. என்ன சார் சாப்பிட்றீங்க? என்னென்ன இருக்கு உங்க மெனு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. இருக்கு சார், நான் போய் எடுத்துட்டு வரேன். சார் இந்தாங்க சார். இந்தாங்க சார். இந்த மெனு கார்டில் இருக்கிறது தானா? ஆமாம் சார். ஏன் சார்? அப்போனா நான் சொல்கிறது இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்க சார், சொல்லுங்க சார். ரசம் வித் சிக்கன் கிரேவி இருக்கா சார்? சார் ரசம் இருக்கு, சிக்கன் கிரேவி இருக்கு. ஆனால் ரசம் வித் சிக்கன் கிரேவி இங்கே இல்லை சார். என்னையா இப்படி சொல்கிறீங்க? வேறு ஏதாச்சும் சொல்கிறேன். மேகி வித் ரசம் வித் கர்டு இருக்கா? சார் எங்கள் கடையில் மேகி ரசம்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு ஃபேமஸாக இருக்குது சார். அது வேணால் நான் உங்களுக்கு குக் பண்ணிட்டு வரட்டுமா சார்? சார் அப்போ அதை எடுத்துகிட்டு வாங்க சார். இருக்கு சார், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சார் ஐம் ரியலி சாரி சார், அந்த டிஷ்ஷு இங்கே அனுபவில. மிளகு ரசம், சிக்கன் கிரேவி, திருப்பி கேர்டு வேணால் இருக்குது, திருப்பி மேகியும் இருக்குது. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படியானா எனக்கு வேணாம், எனக்கு மிக்ஸ் பண்ணி தான் வேணும். அதுவும் எனக்கு சூப்பர் வேறு லெவல் டேஸ்ட் வேணும். அதுவும் ஹைதராபாத் டேஸ்ட் தான் எனக்கு வேணும். சார் நீங்கள் ஹைதராபாத் ரெசிபிலாம் இங்கே இல்லை. இது வந்து கோயம்புத்தூரோட ஹோட்டல், ஓகேவா? நீங்கள் ஹைதராபாத் ரெசிபி சாப்பிடணுன்னா காந்திபுரத்தில் இருக்கிற எஸ்எஸ் ஹைதராபாத் போய் தான் நீங்கள் சாப்பிடணும். இங்கே வந்து எங்ககிட்ட வந்து ஹைதராபாத் ரெசிபியில் தான் வேணும், ஃபுல் டேஸ்ட்டில் தான் வேணும்னு வந்து எங்கள் விஷயம் நீங்கள் வாங்கக்கூடாது, சரியா? என்ன வேணுமோ அது நீங்கள் மெனு கார்டை பார்த்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களா சார்? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? என்னையா ஒரு ஓனர் ஒரு கஸ்டமர் கேட்கறது இல்லைன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு கடையா? நான் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? சரி, கடைசியாக ஒரு ரெசிபி சொல்கிறேன், ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லு. மேகி வித் பிரியாணி இருக்கா? சார் தெரில சார், நான் போய் கேட்டுட்டு வரேன். ரசம் வேணும்ன்றா, சிக்கன் கிரேவி வேணும்ன்றா, ஒரு ரெசிபி ஒழுக்கமாக சொல்ல முடியுமா? வேணும்ன்றா. என்ன கேட்டு வந்தீங்களா சார்? இந்த போறேன் சார். பிரியாணிக்கு மேகி அது போய் அந்த ஆள் கிட்ட போனால் காசு நிற்கும், அதுக்கு என்ன செய்ய சரி. டிரைவர்னா நீ தான் டிரைவர், ஒன்னத்தையா சார். அங்கே நீங்கள் சொன்ன டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா சார்? ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. பர்ஃபெக்ட் லஞ்ச், பர்ஃபெக்ட் டைம் இன் அவர் ஹோட்டல். அதான் பார்த்தேனே, இவ்வளோ நேரமாக போகணும் சார். புரியாத ரெசிபியை, தெரியாத ரெசிபியை வந்து போட்டு மண்டரன்னு அப்படியே இப்படி பிடிச்ச மாதிரி வந்து சொன்னேன். ஏன் சார் ஹோட்டலில் படிப்பான்? நானாவது உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன், அது வேறு ஹோட்டலில் போய் கேட்டு பாருங்க, செருப்பால் எடுத்து வெளியே அனுப்பி விட்ருவோம். நான் சயின்டிஸ்ட்டு, நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும். நான் கண்டுபிடிப்பேன், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அதுதான் ஹோட்டல்காரங்களுக்கு செய்ய வேண்டியது ரூல்ஸு. சார் நீங்கள் சயின்டிஸ்ட்னு சொல்கிறீங்க, அது நான் நம்பிக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற ரெசிபிலாம் இங்கே அனுபவிட்டேன்.
வேணா உனக்கு ஒரு ஹோட்டல் வச்சு நீ போய் நட. என் பக்கத்து கடையில போடு. நான் அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன உனக்கு எங்க ரெசிபி தெரியாம வந்து என்கிட்ட இருந்தா இனிமே நீ வந்த அவ்வளோதான். அந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சாப்பா? நானே ஹோட்டல் வச்சிருக்கேன். நான் ஆயிட்டு நீங்க சாப்பிட போறேன். ஸ்டார்ட். எங்க அந்த வெயிட்டர் கூப்பிடு. அந்த வெயிட்டரா இதோ வந்துட்டே சொல்லுங்க சார். இருடா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருப்பேன்னு நான் ரிவ்யூ கொடுத்துட்டு உன்னை விரட்டி அடிக்கிறேன். இருடா சரி சாப்பாடு தெரியாது. சாப்பாடு நல்லாவும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த கீழே ஒருத்த பைத்தியக்கார சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வந்து பார்த்தா சாப்பாடு ஒரு நல்லாவும் இல்லை. நான் கிளம்புறேன். ஒன் ஸ்டார்ட். பில் எவ்வளோ சார்? சார் 8,500 சார். 8,500 இதான் ஒரு ஹோட்டலு. இது ஹோட்டல்ல ஒரு ஃபேமிலியோட சாப்பிட்டா கூட அவ்வளவு வராது. ஒரு ஆள் சாப்பிட்டதுக்கு இவ்வளவு சொல்றீங்க? நீங்க எல்லாம் தூக்கி போட்டீங்க கீழே. என்னது நான் சொல்றோம். ஒரு எப்படி அங்க ஒரு வெயிட்டர் வந்தாங்களா அவர்தான் அவங்க கிட்ட போய் பேசிட்டு போங்க சார். இதெல்லாம் அந்த எம்டி கிட்ட போய் கத்தி விட்டு சார். சொல்லுங்க. என்ன சார் 8,500 சொல்றீங்க? புரியாத ரெசிபியை சொல்லி உங்களுக்கும் அது இஷ்டம் இல்லாமல் நீங்கள் சொன்ன மேகி வித் பிரியாணி அதை நான் தனியாக கொடுத்ததுனால நீங்கள் நல்லா பிடிச்சார். அதை போய் தூக்கி போட்டு ஏன் சார் எங்களுக்கு இது? அதனால தான் 8,500 பிடிச்சிருந்தா கட்டிட்டு போங்க, இல்லைன்னா போங்க. அவ்வளோதான் 500 மட்டும் கட்டிட்டு போங்க. சரி இரு கட்டி தொலைறோம். பிடிக்காத சாப்பாடு கட்டி வேலை தோம். சரி பொழிச்சுப்போ. கத்தக்கூடாது அமைதியாக இருக்கேன். இதே வேற கஷ்டமா இருந்தால் அவ்வளோதான். கட்டிட்டு போகிறேன். கூகுள் பே பண்ணுறேன். ஜீவா பண்ணிட்டேன். அவ்வளோ பார்க்க நீ இந்த ஹோட்டல் பார்க்க நீ இந்த ஹோட்டல் பார்க்கவே வர மாட்டேன். இவன் நீ ஹோட்டல் பக்கத்துல வந்தா கூட நான் அலோவ் பண்ண மாட்டேன். கீழே சாப்பிடுங்க. அதுக்கு அப்புறம் நான் ஹோட்டல் பக்கமே இனி வர மாட்டேன். ஐயோ கை போச்சு கட் கட். பேச்சாட பேச்சுன்னு கொஞ்ச நானும் பேச்சாட பேச்சுனேன். உனக்கு இது தேவை, இது மேலும் தேவாடா. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா சரியா போயிடும். கொடு. எங்கே நீ போய் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அவனே உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான். நீ சொன்ன இதுக்கலாம். சரி பாவம் பார்த்து விடு. நான் அடுத்த வாட்டி பாத்துக்கிறேன் சார். என் பைக் சாவி மேல இருக்கு. நானே போய் எடுத்துட்டு வரேன். விட்டா இந்தாங்க சார் உங்க சாவி. சரி நான் போயிட்டு வரேன். வந்துடாத போங்க. இனிமே திரும்பி வந்துடாது. ஆமா ஏன் சாப்பாடு பத்தி சொல்ற? நல்லது சார். சார் நல்லது சார். நல்லது சார். போயிட்டு வரேன். சார் நல்லது சார். சார் நல்லது சார். சல்ஜாம். அப்பாடி ஒரு வழியா வந்து கிளம்பிட்டான். இது அப்பா தலை வலிக்குது. டீயை போட்டு போ. இவனை மாதிரி கஸ்டமர்லாம் உள்ளே நுழைக்க கூடாது. ஆமா பேச்சு பேசணும் தெரியல. ஏன் சாப்பாடு போட்டு தூக்கி போடுறேன். பிக்காரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க.